இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எப்படி பாடுவேண்டா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேண்டா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 119:54 நான் வாசிக்கிறேன். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. தாவீது தமது வார்த்தைகள் இந்த இடத்தில் சொல்லுகிறார். நான் தங்குகிற இந்த நாட்கள், இந்த வீடு, இந்த காரியங்கள் எல்லாம் பரதேசியை போல எதுவும் நிரந்தரமற்றது என்று சொல்லுகிறார். அநேக நேரம் நாம் அதை யோசிப்பதே இல்லை. இந்த உலகத்திலேயே தான் நாம் இருக்க போகிறோம் ஒரு சிந்தை நமக்குள் நம்மை அறியாமலே வந்து விடுகிறது. அப்படி அல்ல. மனிதன் உலகம் முழுவதும் எளிதில் ஆதாயப்படுத்தலாம். எவ்வளவு வேண்டுமானாலும் இரவும் பகலும் உழைக்கலாம், சம்பாத்தியம் பண்ணலாம். இட்ஸ் ஈஸி. நன்றாக படித்து நல்ல நிலைமையில் வரும்பொழுது ஏராளமான பணங்கள் கூட நம்மை தேடி வர ஆரம்பித்து விடும். உயர்வுகள் தேடி வர ஆரம்பித்து விடும். பதவிகள் தேடி வர ஆரம்பித்து விடும். அதற்கு பிறகு ஜனங்களும் தானாகவே தேடி வர ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பு என்ன இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு அவைகள் தெரிவதில்லை. மரித்த மறுவினாடி என்ன நடக்கும் இன்னைக்கு மனுக்குலத்திற்கு தெரியாமல் அநேகர் அதை பற்றி அறியாமல் இருப்பதினால் தான் இந்த உலகத்திலே ஒரு மீனிங்ஃபுல் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் போய்விடுகிறது. தாவீது பெரிய ராஜா, அவர் சொல்கிறான், பெரிய அரண்மனை எல்லாமே இருக்கிறது. ஆனால் நான் என் வாழ்க்கையை, நான் தங்குகிற வீடு எல்லாம் நாங்க பரதேசியை போல் தான் இருக்கிறேன். எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு நிரந்தரமற்ற, ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை இருக்கிறேன் இந்த இடத்தில் எழுதுகிறார். அதனாலதான் நம்முடைய பிரமாணங்கள், நம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு கீதம், அதுதான் எனக்கு நம்பிக்கை என்று சொல்லி சங்கீதம் 119 வசனத்தினுடைய மேன்மை, வேதத்தினுடைய மேன்மை குறித்து அதிகமா எழுதியிருப்பார். ஒரு பெரிய செல்வந்தர் வயதாகிருச்சது. அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு 2 பேரும் சந்திக்கும் பொழுது அவரை கூட்டிக் கொண்டு போகிறார். பெரிய இடத்தை காமிக்க, இந்த ஊர் ஃபுல்லா என்னுடையது, என் பேர்ல தான் இந்த ஊரே இருக்குது, ஸ்ட்ரீட்ல என் பேர் இருக்கும் பாருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சுட்டே இருக்காரு. பெரிய பெரிய மாளிகைகளை காமிக்கிறார், இதெல்லாம் என்னுடையது. பெரிய ஃபார்ம் ஹவுஸ், பண்ணை வீடு, அதெல்லாம் தோட்டங்களை காமிக்கிறாரு. இதெல்லாம் என்னுடையது தான், இதெல்லாம் நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறேன், இது எல்லாமே எனக்கு சொந்தம் சொல்லி ஒவ்வொன்றாய் அழகாய் காமிச்சிட்டு அது பிரமிக்கத்தக்க விதத்தில் எல்லாமே இருக்குது. அதை பார்வையிடுகிற அந்த நபர், அவருடைய நண்பர், அதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கும் வயதாயிட்டு அப்படி பார்த்துட்டு, சரிப்பா இங்க எல்லாமே இந்த பூமியில உழவு இருக்குது, பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா நீங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது இவைகள் எல்லாம் உங்க கூட வருமா, பரலோகத்துல உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்களான்னு சொல்லி கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறாரு. பரலோகத்துல உங்களுக்குண்டு இவ்வளவு பெரிய இடங்கள், இவ்வளவு பெரிய மாளிகைகள்லாம் வருமான்னு சொல்லும்போது அந்த வயதான செல்வந்தர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவைகளெல்லாம் என்னோட கூட வருவதில்லைதான், ஆனா பரலோகத்துல எனக்கு எது இருக்குமான்கிற ஒரு நம்பிக்கை இல்லையேன்னு சொல்லி அப்படி யோசிக்க ஆரம்பித்தாரா. அப்படிதான் அவர் சொன்னாரா, இங்க இருக்கிறது நல்லதுதான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதோடு மட்டுமல்ல, பரலோகத்துல நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், அங்க நமக்கு உள்ள வாசஸ்தலத்தை நம்ம சுதந்திரிச்சுக்கணும், அதை விட்டுறக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறாரு. இன்னும் அநேகருக்கு உதவி செய்யுங்க. உங்க பேர்ல மட்டும் இருந்தா போதாது, உங்களுக்குன்னு இருந்தா போதாது, மற்றவங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் அதை பார்க்காத. சிறியரில் எதை செய்தீரோ கர்த்தருக்கு செய்து சொல்லப்பட்டிருக்குது. இங்க விதைத்தீங்கன்னா தான் அங்க அறுவடை செய்ய முடியும். உங்கள் கிரியைகளுக்கு தான் தக்க பலனை கர்த்தர் கொடுப்பாரு. இயேசுவை பிடிச்சிட்டு இயேசுக்கு என்ன பிரியம் அதை செஞ்சீங்கன்னா ஒரு நாள் இம்மைக்கு பிறகு மறுமைன்ட்டு ஒன்று உண்டு. அங்க அவரோடு கூட சந்தோஷமா வாழ முடியும். அந்த பாக்கியத்தை மட்டும் நீங்க இழந்துடக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது. ஒன்வேல தான் போறோம், திரும்பி அந்த பாதையில வருவோமான்னு தெரியாது. சரியா நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம், இயேசுவை பிடிச்சுக்குவோம். அவர் இல்லைன்னா ஒண்ணும் முடியாது, அவரை சார்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போனாராம். இவர் கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, எஞ்சிய காலமாவது நாம் பயனுள்ளதாக இருக்கணுமேன்னு சொல்லி தன்னை மாற்றிக்கொண்டாராம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பிரயோஜனம் உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாய், ஆண்டவர் விரும்புகிறத செய்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னோமா, பூமியில் என்ன இருக்குதோ இல்லையோ பரதேசியை போல இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. அது மகிமையான வாழ்க்கை, அதை இழந்துடக்கூடாது. தாழ்த்தியாண்டவர்களை ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பூமியில் இந்த நாட்கள்ல யோவான் 14 சொல்லியிருக்கீங்க, பரலோகத்துல பிதாவினிடத்தில் போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அநேக வாசஸ்தலங்கள் என் பிதாவின் வீட்டில் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்
பண்ணின பின்பு நான் வந்து உங்களை கூட்டி சொல்வேன் சொன்ன வார்த்தையின்படி அப்பா எங்களுக்காக நீர் அங்க பெரிய பெரிய இடங்களை வாசஸ்தலங்களை வச்சிருக்கீங்கப்பா. அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பூமியில உடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அநேகர் உடைய அன்பை அறிந்து கொள்ளணும், அநேகரும் பக்கம் திரும்பணும், அநேகர் மறுமை கொண்டு உண்டு என்பதை அறியாமல் இருக்கிறாங்க. கண்களை திறந்தருள்வீராக, அதை அறிந்து கொள்ளும்படியாய், பார்க்கும்படியாய், ஏற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுப்பீராகப்பா. உலகம் முழுவதும் எளிதில் ஆதாயப்படுத்தி விடலாம். ஆனா மனிதருக்குள்ள வைத்திருக்கிற வெளியேறப்பட்ட அந்த ஆத்துமா அது நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது. அதற்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறீர், மீட்டெடுத்திருக்கிறீர். அவைகள் உம்முடையவைகள் அல்லவா? உமக்குரியதாகவே அப்பா இருக்கத்தக்கதா நிற்கிருப்பை பாராட்டுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கென்று எதையாவது செய்வோம், ஆண்டவருக்கென்று வாழ்வோம். முடிந்த அளவு இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்வோம். அதற்கான பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.